பேரலைநேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். அமித்ஷா அவர்களை நீண்ட நேரமாக காத்திருந்து இரவு சந்திச்சுட்டு வந்து பேட்டி கொடுத்தாரு. சுமூகமாக போயிட்டுருக்கு, 4 நாளுக்குள்ளே எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்த சந்திப்புன்றது அவருக்கு ஒரு ஊக்கமாக அமைஞ்சிருக்கா? தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் எடப்பாடின்னு தான் சொன்னாங்க. எடப்பாடி தான் தலைவர் அப்படின்னா, இப்போ திமுகவில் நம்ம பார்த்தோம், திமுக தான் தமிழ்நாடு கூட்டணியினுடைய தலைமை. திமுக தலைவர் ஸ்டாலின் தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர். இப்போ அந்த கட்சியில் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸில் எவ்வளோ பெரிய தலைவராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கட்டும், கோவாவில் எந்த பொறுப்பில் இருந்தவரானாலும் இருக்கட்டும், அவங்க தான் அறிவாலயத்துக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சரையோ அல்லது திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலினை சந்தித்து பேசிட்டு முடிவு பண்ணிட்டு போவாங்க. இதுதான் வழக்கமாக இருப்பது. ஆனால் அப்படியே கட் பண்ணி ஏடிஎம்கேல பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியின் தலைவர் அப்படின்னா, தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக ஒன்றிய பாஜக ஒரு பொறுப்பாளரை போட்டிருப்பாங்கல்ல, அவர் தலைமையில பாஜக தலைவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகணும். அப்போ எடப்பாடி பழனிசாமியை பேரளவுக்கு தலைவர் அப்படின்னு இவங்க வெளியில பேசிக்கிட்டாலும் இல்லை, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. மற்ற மாநிலங்களுக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க, அங்கங்க பயணம் மேற்கொண்டிருக்காங்க, நாங்க தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சந்திச்சு அந்த எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸும் போட்டியிடுது இல்ல, அந்த காங்கிரஸ் வந்து திமுக தலைவரை சந்திச்சுட்டு போலையா? அமித்ஷா மட்டும்தான் போட்டியிடுறாரா? காங்கிரஸ் போட்டியிடலையா? சிபிஎம் போட்டி இல்லையா? சிபிஐ போட்டியிடலையா? ஐயுஎம்எல் போட்டியிடலையா? இவங்களும் தேசிய கட்சி தானே. கேரளால முஸ்லீம் லீக் போட்டியிடுறாங்கல்ல, அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தானே போறாங்க. உங்களுக்கு என்ன கேடு? அதே போல திமுக கூட்டணி இப்பதானே சீட் ஷேரிங் பேசுறாங்க. நீங்க தான் 6 மாசம் முன்னாடியே கூட்டணி எல்லாம் உறுதியாயிருச்சுன்னு சொன்னீங்க. அப்பயே சீட் ஷேரிங் பேசி முடிச்சிருக்க வேண்டியது தானே. அப்ப பேசி முடிக்கலன்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுல கூட்டணி தலைவர் என்று எடப்பாடி பழனிசாமி பெயரை பேரளவுக்கு இவர்கள் சொன்னாலும் கூட கூட்டணியின் தலைமை பொறுப்பை யார் வகிக்கிறார் அப்படின்னா அமித்ஷா தான் வகித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அமித்ஷான்ற பேரை சொல்றதுக்கு அசிங்கப்படுறாங்க. இப்ப உதாரணத்திற்கு நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டா நம்ம சோறு சாப்பிடுறோம்னு ஈஸியா சொல்லிடுவோம். வேற எதையாவது சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளால அவ்வளவு வெளிப்படையா சொல்ல முடியாதுல்ல. அந்த மாதிரி அமித்ஷாவின் பெயரை சொல்வதற்கு அவ்வளவு அருவருப்பாக அவர்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டுல அதிமுக கூட்டணியின் தலைமை அமித்ஷா தான் வெளிப்படையா சொல்ல வேண்டியது தானே. ஏன் அமித்ஷான்ற பேர் அசிங்கமான பேரா? ஏன் அவர் இழிவுபடுத்துறீங்க? அவர் நல்ல ஒரு ஒன்றிய அமைச்சராக இருக்கிறாரு, தொடர்ந்து வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, பாஜகவினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் தலைமையில் ஒத்துக்கிட்டு போங்க. ஏன் எடப்பாடி பேரை சொல்லி ஊரை ஏமாத்தணும்? ஏன் ஊரை ஏமாத்துற வேலை இவங்களுக்கு வருது அப்படின்னா, இதற்கு முன்பு 2014 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த போது நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த அன்றைக்கு வந்து ஜெயலலிதா முன் வச்சாங்க. அன்னைக்கு குஜராத் மாடல் அப்படின்றதான் ப்ரொபகண்டாவா இருந்தது. ஜெயலலிதா தமிழ்நாட்டில் பெண்களுடைய கல்வி எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய உட்கட்டமைப்பு எவ்வளவு முன்னேறி இருக்கு, தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, இப்போது சொல்லுங்கள் சிறந்த நிர்வாகி மோடியா அல்லது இந்த லேடியா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வந்து மோடியோட கூட்டணி அப்படின்னோ அல்லது மோடியோடு இணக்கமாக போவது அப்படின்னோ அவங்க கடைபிடிக்கல. அதுவும் குறிப்பா 2016க்கு பிறகு அந்த சட்டப்பேரவை தேர்தலுடைய வெற்றிக்கு பிறகு ஜெயலலிதாவுடைய முடிவுகள் நேரடியா மோடி எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் எதிர்நிலைப்பாட்டில் இருந்தார். நீட் தேர்வுக்கு எதிராக இருந்தார், ஜிஎஸ்டிக்கு எதிராக இருந்தார், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாங்க வந்து சரி பண்றோன்ற பேர்ல உதயமின் திட்டம்ன்ற பேர்ல உள்ளவரை பார்த்தாங்க. அதை எதிர்த்து நின்றார் ஜெயலலிதா. இவ்வளவையும் ஜெயலலிதா எதிர்த்து நின்று இருக்கிறார் அப்படின்றதுதான் ஜெயலலிதா அந்த கட்சியை என்னவாக வைத்திருந்தார். சரி, இப்ப இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய பராக்கிரமம், அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசுறீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அந்த கட்சியை எப்படி வைத்திருந்தார் அப்படின்னா, எந்த சேலஞ்சா இருந்தாலும் we will face அப்படின்ற ஒரு இடத்தை ஜெயலலிதா வந்து உருவாக்கி வைத்திருந்தார். உதாரணத்திற்கு சொத்து குவிப்பு வழக்கே எடுத்துங்க, அதுல அவங்க மேல கன்விக்ஷனே வந்தது. கன்விக்ஷனே வந்ததற்கு பிறகு கூட ஐ கேன் லீட் த பார்ட்டி அப்படின்னு அந்த பார்ட்டியினுடைய ஹோப்பா அந்த அம்மா நின்னாங்கல்ல. இன்னைக்கு அந்த ஹோப் எங்க? ஒரே ஒரு இடி ரெய்டு, ஒரே ஒரு சிபிஐ ரெய்டு, ஒரே ஒரு ஐட் ரெய்டு முடிஞ்சு பார்ட்டி எல்லாரும் சரண்டர்டு. இவர் கூட்டணிக்கு வந்து சீட்டை தூக்கிட்டு டெல்லியில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இல்ல, அதே சமயம் பார்க்கும்போது இப்போ சசிகலா ஆகட்டும், ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், இந்தந்த விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி ஸ்ட்ராங்கா தானே இருந்திருக்காரு. அவரு ஆப்ட் அவுட் ஆகல இல்லை அப்படின்றாங்க. எங்க ஸ்ட்ராங்கா இருந்தாரு? டிடிவி தினம் இருந்த கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்களே. இல்ல, கட்சியில சேர்த்துக்கல, அவங்க தனித்தனியா தான் இருக்காங்க. அது என்ன, இப்ப தன்னுடைய இடத்தை காப்பாத்திட்டாருல, தன்னுடைய இடத்தை கட்சிக்குள்ள காப்பாத்திக்கிட்டாரு. அவுட் ஆஃப் வாட் காஸ்ட்? என்ன விலை கொடுத்தார் அதற்காக? தென் மாவட்டங்கள் முழுக்க வாக்கு வங்கியை இழந்தார், டெல்டா மாவட்டங்கள் முழுக்க வாக்கு வங்கியை இழந்தார், அவ்வளவுதானே.
அந்த விலையை அவர் கொடுத்தானே செய்யணும். சசிகலாவை வெளியேற்றினதுனால என்ன சம்பாதிச்சாரு? அவர் பொதுச் செயலாளர் ஆனாரு, அவ்வளவுதானே. தன்னுடைய இடத்தை காப்பாற்றிக் கொள்வது என்பது தன்னுடைய கட்சியின் நிலையை காப்பாற்றிக் கொள்வதா இருந்திருந்தா நம்ம இதை பேசியிருக்க போறதில்லை. ஆனா தன்னுடைய நிலையை காப்பாற்றிக் கொள்வது என்பது தன்னுடைய சுயநலத்தின் பால் மட்டுமே இருந்து கட்சியை விலை கொடுப்பதால மாறி இருக்கு. அதனால சசிகலா பாஜக இருந்து விலகி இருக்கிறார், பாஜக எதிர்ப்பாளர் அப்படிலாம் நான் சொல்லல. டிடிவி தினகரன் பாஜக எதிர்ப்பாளரா? டிடிவி தினகரன் பாஜகவோட கூட்டணியில இருக்கேன்றாரு. கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்குன்னு பாஜக சொல்லுது, பாஜக தலைமையில் இருக்குன்னு டிடிவி சொல்றாரு. இதுல யார் சொல்றது உண்மை? நீங்க அவ்வளவு தாட்டியமான தலைவராக இருந்தால் அமித்ஷாவையே நேரில் சந்தித்தவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு பெரிய தலைவராக எடப்பாடி உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சம்பந்தம் இல்லாம உருட்டுறாங்க. எடப்பாடி அமித்ஷாவை பார்த்துட்டாருன்னா அமித்ஷா பெரிய தலைவரா, எடப்பாடி பெரிய தலைவரா? எனக்கு புரியல. அமித்ஷாவை பார்த்து விட்டார் உங்களுக்கு பொறாமை. நேற்று ஒரு டிபேட்ல கஸ்தூரி சொல்றாங்க, அமித்ஷாவை பார்த்து விட்டார் உங்களுக்கு பொறாமை, எடப்பாடி டெல்லிக்கு போகுது உங்களுக்கு பொறாமை. டெல்லிக்கு காவடி எடுத்துட்டு போறதை பார்த்து எனக்கு பொறாமையும் கிடையாது, எனக்கு எந்த இதுவும் கிடையாது. அந்த கட்சிக்காரங்க தான் புலம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியினுடைய வேகத்தை இப்ப நம்ம எவ்வளவோ பப்ளிக் போயிட்டு போறோம். டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற இந்த கல நிலவரத்துல ஏடிஎம்கே ஃபீல்டுல காணோம், ஏடிஎம்கே ஃபீல்டுல காணோம். எத்தனை பெண்கள் அதிமுகவுடைய வாக்காளர்களா இருந்தாங்க, அவங்க எங்க? அவங்க பூரா திமுக வாக்காளர்களா மாறிட்டாங்க. அப்ப அதிமுக தன்னுடைய வாக்கு வங்கி இழந்ததற்கு காரணம் அதிமுகவினுடைய தலைமை என்பது முழுக்க முழுக்க விலை போன தலைமையாக மாறிவிட்டது என்பது ஒன்று. இரண்டாவது, ரொம்ப சப்மிசிவான அடிமைத்தனமான தலைமையாக மாறிவிட்டது என்பது ரெண்டு. மூன்றாவது, கட்சியின் நலனை பாதுகாக்காமல் கட்சியை அடகு வைத்ததாக மாறிவிட்டது அப்படின்றது மூன்று. இப்படி தலைமை அடிமையாது, கட்சியை அடிமையாக்குகிறார். அதே போல தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு இருந்த அந்த தாட்டியமான ஒரு அதிகார திமிரை அவர் முழுசா முடிச்சிட்டாரு. ஏடிஎம்கேவுக்குன்னு ஒரு திமிர் இருக்கும்ல, அந்த திமிர் இருந்தா தானே அந்த கட்சிக்காரருக்கு இயங்க முடியும். அந்த திமிரை அவர் காலி பண்ணிட்டாரு. போய் பார்த்தாலுமே ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதை விட்டு அதிமுக கூட்டணி தான் இருக்கு. வேற ஆப்ஷன் வரல அவங்களுக்கு யாருக்கும். ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்ற பேரை நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி அவங்க சொல்லிக்கல, அவங்க தேஜா கூன்றாங்க, தேஜா கூன் தான் எழுதுறாங்க. தினமலர் வேணா எடுத்து பாருங்க, தேஜா கூட்டணின்னு எழுதுறாங்க. தேஜா பண்றதுதான் இவங்க வேலையே வா? எனக்கு புரியல. தேஜா கூட்டணினா என்ன அர்த்தம்? தேஜா கூட்டணின்னு எழுதுறாங்க. இந்த தேஜா கூட்டணி தேஜாவுவாகத்தான் மாறப்போகிறது. அவங்களுக்கு எலெக்ஷன்ல இன்றைய அவங்க நினைப்பது போல ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்பதோ அல்லது ஒரு மிகப்பெரிய வெற்றி சாத்தியப்படுத்தி விடலாம் என்றோ கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் என்றால் அது களத்துல வரப்போறது கிடையாது. அதிமுக காரங்க ரோட்ல இன்னும் வேலையே ஆரம்பிக்கல. நம்ம எல்லா தெருவுலையும் சுத்திக்கிட்டு தானே இருக்கிறோம். எத்தனை திமுக காரங்க கொடி எடுத்துட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான், எத்தனை திமுக காரங்க வேட்பாளருக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கரவேட்டியை கட்டிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுதீஷ் வீட்டுக்கு போய் பாருங்க, அந்த வீடு களை கட்டுது. தேமுதிக எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு வீடு களை கட்டுது. கேப்டன் இதுக்கு பங்களாவுக்கு போய் பாருங்க, அந்த மாளிகைக்கு போய் பாருங்க, கேப்டன் ஆலயத்துக்கு, அங்க களை கட்டுது. ஆனா ஏடிஎம்கே எங்க? இந்த ஏரியால ஏடிஎம்கே ஆபீஸ் எங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? காணாம எங்க போச்சு? காணாம போச்சுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதிமுகவினர் வேலை செய்வதே இல்லை என்று அவங்க கடந்த 10 வருஷத்துலயும் வேலை செய்யல, ஆட்சியில இருந்தப்பயும் வேலை செய்யல. ஏன்னா ஆட்சி இருக்கு, ஏன் வேலை செய்யணும்? வேலை செய்யல. அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சி எடப்பாடி வேலை செய்ய வச்சிருக்கணும்ல, ஆனா வேலை செய்யல. போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பேரணி நடத்தணும், கூட்டம் நடத்தணும், கொள்கை விளக்க கூட்டம் நடத்தணும், எம்ஜிஆர் விழா நடத்தணும், ஜெயலலிதா விழா நடத்தணும், எடப்பாடி பிறந்தநாள் விழா நடத்தணும், பெரியார் விழா நடத்தணும், அண்ணா விழா நடத்தணும். இப்படி வருஷம் பூரா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில எங்கேஜ் ஆயிருந்தா தானே பழகும். அவன் மாவட்ட செயலாளரோட இன்டராக்ட் பண்ணுவான், ஒன்றிய செயலாளரோட இன்டராக்ட் பண்ணுவான். ஒன்றிய செயலாளர் எங்க போனாங்க? சரி, இப்ப இதுக்கப்புறம் நீங்க எப்படி நேர்காணல் நடத்துவீங்க? எப்பதான் நேர்காணல் நடத்துவீங்க? இல்ல இப்ப தொண்டர்கள் இன்னும் களத்துக்கு வரணும்னு சொல்றீங்கல்ல, ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களே 4 மாதங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொகுதியா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. திமுக இன்னும் அந்த ஸ்டேஜ் கூட யாரும் வரல. திமுக என்ன செய்கிறது, அதிமுக என்ன செய்கிறது அப்படின்றத ஒப்பிட்டு பார்ப்போம். திமுக 5 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து 2026 நோக்கி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்குது. அது இளைஞரணி மூலமா நடத்துறாங்க, மகளிரணி மூலமா நடத்துறாங்க. திமுக இளைஞரணியிலிருந்து 2-3 மாநில அளவிலான மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் சந்திப்புன்றதையே மாநாடு மாதிரி நடத்திட்டாங்க. 3 மாநாடு நடத்திட்டாங்க. பெண்கள் மாநாடு 2 மாநாடு நடத்திட்டாங்க. அதே போல அனைத்து நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாநில மாநாட்டையே திருச்சியில் நடத்தி முடிச்சிட்டாங்க. எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஊர் ஊரா போனாரு. என்ன நடந்தது? அந்த ஊர் ஊரா போன இடங்கள்ல அவர் திமுகவுக்குள்ள பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்டாலின் அறிவித்த திட்டங்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு.
எங்க உங்க வேகம் எங்க? அதிமுகவுக்குன்னு ஒரு வேகம் இருந்ததே, ஒரு உணர்ச்சி இருந்ததே, அது எங்க போச்சு? காலாவதி ஆயிருச்சு. அதிமுக இந்த உணர்ச்சியை காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்களுக்கு யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை, நாங்களே எல்லாம் செய்வோம். அதுதான் அதிமுக. ஜெயலலிதா இருந்தபோது கூட்டணிக்கு காங்கிரஸ் வர வேண்டும் என்று காவடி எடுத்துக் கொண்டிருந்தாரா? கூட்டணிக்கு கம்யூனிஸ்ட் வர வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருந்தாரா? அல்லது கூட்டணிக்கு யாராவது வருவார்கள் என்று கடைசி வரைக்கும் சீட்டை பிரிக்காம உட்காந்துக்கிட்டே இருந்தாங்களா? எவன் வந்தாலும் வராட்டி 234 நான் அறிவிப்பேன் பண்ணாங்கல்ல. எந்த கூட்டணியா இருந்தாலும் நான் ரெட்டையில போட்டியிட வைப்பேன், சர்வாதிகாரமா இருந்தாலும் பண்ணாங்கல்ல. அந்த சர்வாதிகாரத்துக்கு பழக்கப்பட்ட தொண்டர்களாச்சு அவங்க. அப்ப சர்வாதிகாரத்துக்கு மாற்றா நீங்க ஜனநாயகத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா இல்ல, நீங்க கட்சிக்கு உள்ளுக்குள்ள இன்பில்ட்டான இருந்த சர்வாதிகார தன்மையை நீங்க டெல்லிக்கு அடமான வச்சுட்டீங்களே தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஜெயலலிதாவுக்கு மாற்றான சர்வாதிகாரியாக எடப்பாடி வந்தாரா என்றால் இல்லை. சரி, ஜெயலலிதாவுக்கு மாற்றான ஜனநாயகவாதியாக வந்தாரா என்றால் இல்லை. மாறாக ஜெயலலிதா வைத்திருந்த சர்வாதிகார பொறுப்பை அப்படியே கொண்டு போய் அமித்ஷாட்ட அடமானம் வச்சிருக்கிறாரு. உங்க சீட்டு எங்க போட்டியிட போறீங்கன்றது அமித்ஷாட்ட போய் டிஸ்கஸ் பண்றீங்க? நீங்க எங்க போட்டிடணுன்றதை நீங்கள முடிவு பண்ணணும். நீங்க தானே கூட்டணி தலைமை. நீங்க அமித்ஷாட்ட போறீங்க. நீங்க ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரா இருந்தவர். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எப்படி முதலமைச்சருக்கு கிடைக்குதோ சோர்சஸ் மூலமா உங்களுக்கு வரணும். அப்படி சோர்சஸ் வச்சிருந்தா தான் எதிர்கட்சியா சர்வைவ் ஆக முடியும். எங்க அந்த வேலையெல்லாம் என்ன ஆச்சு? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவராகவும் ஃபெயில் ஆயிருக்கிறாரு, பொதுச் செயலாளராகவும் ஃபெயில் ஆயிருக்கிறாரு. பொதுச் செயலாளராக பொறுப்பை தக்க வச்சுக்கிட்டாரு, நான் அதை பாராட்டுறேன். அவர் பொறுப்பை தக்க வச்சுக்கிட்டாரு. ஆனா அது கட்சியின் நலனுக்காக அல்லது தன்னுடைய சுயநலத்துக்கா என்றால் சுயநலத்திற்காகத்தான் தக்க வைத்திருக்கிறாரே தவிர பொதுநலம் எதுவும் கிடையாது. சசிகலா இப்ப தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. டெல்டால ஓட்டு பிரியும், சவுத்துல ஓட்டு பிரியும். ஓ பன்னீர்செல்வம் திமுகலே சேர்ந்துட்டாரு, 50,000 பேரை கூட்டிட்டு சேர்ந்திருக்கிறாரு. திருமங்கலத்துல மிகப்பெரிய மாநாடு போல திரட்டி நிர்வாகிகளை பூரா கூட்டு திமுக சேர்த்திருக்கிறாரு. அவர் வைத்திருந்த அத்தனை நிர்வாகிகளையும் திமுக குழுக்குள்ள சேர்த்துட்டாரு. அவர் தனியா வைத்திருந்த நிர்வாகிகள். அவர் ஒரு போட்டி அதிமுக நடத்தினாரு, அங்க இருந்து நிர்வாகிகள் இங்க வந்துட்டாங்க. அவருடைய விசுவாசிகள் அதிமுக இருந்தவங்களும் வந்துட்டாங்க. உங்ககிட்ட யாருதான் இருக்கிறா? பாஜக காரங்க தானே இருக்கிறாங்க. சரி, வழக்கறிஞர்களா யாராவது இருக்காங்கன்னு பார்த்தா வழக்கறிஞர் 80 பேரை கூட்டிட்டு இங்க சேர்த்து விட்டாரு மனோஜ் பாண்டியன். இப்ப என்னதான் செஞ்சுட்டு இருக்கீங்க கட்சியில? இந்நேரம் செல்லூர் ராஜு பிரச்சாரத்துக்கு இறங்கி இருக்கணும்ல. செல்லூர் ராஜு ஓட்டு போடுவாங்களா? மதுரை மேற்குல இருக்கிறவன் செல்லூர் ராஜுக்கு ஓட்டு போடுவானா எடப்பாடிக்கு ஓட்டு போடுவாங்களா? செல்லூர் ராஜு எங்க போனாரு? ஏன் அவரு வேலை உட்காம உட்கார்ந்து இருக்கிறாரு? அப்ப என்ன தொய்வு இருக்கு? அப்ப என்ன தொய்வு இருக்காங்க? என்ன தொய்வு இருக்கு அப்படின்னா, தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட அடகு வச்சிட்டாரு. அந்த மாவட்ட செயலாளர்கள் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம சும்மா முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா ஆர்ப்பாட்டம்னு நடத்துறாங்க. அதுல சென்ட்ரலைஸ்டா ஒரு தீம் இருக்கணும்ல. திமுக தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்கள் நடத்துது. ஒவ்வொரு தடவையும் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறாங்கல்ல. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். ஆர்ப்பாட்டம் நடத்தினா இதுதான தீம். எல்லாரும் அந்த தீம்ல தானே பேசுறாங்க. நீ நயன்தாரா பத்தி இப்ப அவதூறா ஆபாசமா பேசிட்டு இருக்கிற. சேலை கொடுத்தா பாவாடை நடா எங்கன்னு கேட்கிற. இவ்வளவு வெளிப்படையாக அயோக்கியத்தனமாக ஒரு பேச்சை அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தீம் இல்ல. இப்ப ஜெயலலிதா ஒரு தேர்தலை எதிர்கொள்றாரு அப்படின்னா அந்த தேர்தல் காலகட்டத்தில் ஜெயலலிதா திமுகவை ஏன் எதிர்க்கிறேன்னு ஒரு தீம் வைப்பார்ல. அந்த தீம் எங்க? ஏன்னா முடியல. திமுகவுக்கு எதிராக ஒரு தீமை செட் பண்றதுக்கு போராடுறாங்க. ஊடகங்கள் மூலமா போலியான செய்திகளை பரப்ப பாக்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க. ஆனா தீம் செட் ஆகல. ஆன்டி இன்கம்பன்சியை கண்டுபிடிக்க முடியல. ஆன்டி இன்கம்பன்சியை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க எப்படி ஒரு எதிர்க்கட்சியா இருக்க முடியும்? ஒன்னு ஆன்டி இன்கம்பன்சியை உருவாக்கணும், இல்லைன்னா உருவானதை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா அப்ப ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு தான் அர்த்தம். அப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லா விதத்திலும் ஒரு ஃபெயில்டு லீடரா மாறி இருக்கிறாரு. அதனாலதான் வைத்திலிங்கம் திமுகவுக்கு சேர்றாரு, மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு சேர்றாரு, ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு சேர்றாரு, பெங்களூர் புகழேந்தி திமுகவுக்கு சேர்றாரு. இன்னும் கேசி பழனிசாமி வர போறாரான்னு தெரியல, அவர் தனியா தான் இருக்கிறாரு. இன்னும் அதிமுகவின் விசுவாசிகளாக அறியப்பட்ட அத்தனை பேர் திமுகவுக்கு சேர்றாங்களே. ஏன் உங்களை நம்பி உங்க கூட வரல? மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸோட போயிட்டாரு, ரைட்டு. அவர் ஓபிஎஸ் கழட்டி விட்டுட்டு உங்க கட்சிக்கு வந்திருக்கணும்ல. ஏன் வரல? அவர் மாவட்ட செயலாளராக இருந்தவர்ல, வழக்கறிஞர் அணியில பொறுப்பாளராக இருந்தவர்ல, முக்கியமான ஒரு அரசியல் வாரிசு இல்ல அவரு. அவரை வச்சு சவுத்துல எவ்வளவு பெரிய ஓட்டை தேர்த்த முடியும்? ஒரு முக்கியமான சமுதாய பின்னணி கொண்டவராச்சு. அவரை நீங்க ஈஸியா இழந்துட்டீங்கல்ல. ஒரத்தநாடுல வைத்திலிங்கம் அவர் திரும்ப ஏடிஎம்கேக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிட்டு வந்திருக்கலாமே. ஏன் வரல? இல்ல, அவங்க எல்லாமே அதிகாரத்தை நோக்கி போறாங்க, அதிகார பசிக்காக போறான்னு யோசிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவாங்கன்ற நம்பிக்கை இருந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்கும்ல ஒரு காலத்துல. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை எடப்பாடி மேல வரல இல்ல.
எடப்பாடி மேல வந்திருந்தா அங்க போயிருப்பாங்கல்ல. அதிகாரத்துக்காக கூட உங்களை நம்பி யாரும் வரலையேங்க. அப்போ உங்ககிட்ட அதிகாரம் வராதுன்னு தானே நம்புறாங்க. அதிகாரமும் வராது, ஆட்சி செய்யறதும் வராது, கட்சி நிர்வகிக்கிறதும் வராது. அப்ப என்னதான் வரும்? அமித்ஷா கிட்ட போய் பூங்கொத்து கொடுத்து பேரம் பேசுறது மட்டும்தான் வரும். அமித்ஷா கிட்ட போய் என்ன பேசிட்டு வந்தாரு? எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு, நான் 2 தடவை தான் வந்திருக்கேன், அதுல ஒரு தடவை நீங்க என்ன லட்சணத்துல போனீங்கன்னு பார்த்தோம்ல, 3 கார் மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு கைக்குட்டையால் முகத்தை மறைத்து கொண்டு, அந்த கைக்குட்டையால் முகத்தை மறைத்து கொண்டு போனார் அப்படின்றத செய்தியை போட்டதுக்கு கைக்குட்டையால மூஞ்சியை துடைக்கிறதுக்கும் கைக்குட்டையால மூஞ்சியை மூடுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா? நமக்கு எடப்பாடியே நல்லாவே தெரியும், பல மேடைகள்ல பார்த்துருக்கோம். அவர் எங்கேயாவது கர்ச்சீப்பை எடுத்து ஃபுல்லா இப்படி விரிச்சு மூஞ்சியை தொடச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த வெள்ளை கர்ச்சீப்பை மடிச்சு வச்சிருப்பாங்க, வேர்க்கும் போது தொடப்பாங்க. ஏன்? ஃபுல்லா தொடச்சா மேக்கப் அழிஞ்சிடும். அப்ப பொறுமையா தொடப்பாங்க. மேக்கப்னா பவுடர் போட்டிருப்பாங்க, திண்ணீர் பூசிருப்பாங்க, அதை சொல்றேன், அது அழிஞ்சிருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க? லைட்டா தொடப்பாங்க, வேர்க்காம தொடப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஏசியில தான் அவங்க டிராவல் பண்ண போறாங்க. அது அப்படி எங்கேயாவது ரோடா பிரச்சாரம் பண்ணாருன்னு சொன்னீங்களே எடப்பாடி, அப்ப கூட எங்கேயாவது ஒரு இடத்துல மூஞ்சி இப்படி ஃபுல்லா கர்ச்சீப்படுத்தி தொடச்சாரா? ஆனா அமித்ஷா வீட்டுல இருந்து வெளியே வந்த உடனே இப்படி மூஞ்சில கர்ச்சீப்படுத்தி போடுறாருன்னா என்ன அர்த்தம்? கர்ச்சீப்பால் முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தாருன்னு சொன்னா அது இன்னும் மோசமா இருக்கும். அப்ப அழுதுகிட்டு வந்தீங்கன்னா அப்படி சொல்லுவாங்கன்னு அவருக்குமே தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் பண்றாரு? அவர் என்ன நினைச்சாரு? நம்ம கார் மாதிரி வந்தோம், யாரும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, இப்ப மூஞ்சியை மூடிட்டு போயிருவோம், யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டாரு. பார்த்தோன்னே தெரியும்ல இது எடப்பாடி தான் நடந்து வர்றாருன்றது. பார்த்தோன்னே தெரியாதா? எத்தனை வருஷமா தமிழ்நாட்டு மக்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, 30 வருஷமா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு பத்திரிகையாளனுக்கு உங்களுக்கு தெரியாதா எடப்பாடி வெளியே வர்றாருன்ட்டு? சரி, அமித்ஷா அவ்வளவு நம்பிக்கையானவரா? நீங்க வர்றதை வெளியே சொல்லாத அளவுக்கு. நீங்க கிளம்பும்போதே தெரியுமே, சட்டப்பேரவை பாதியில போட்டுல கிளம்புனீங்க, ஏர்போர்ட்ல ஏறும்போதே தெரியுமே நீங்க தான் போறீங்க, எதுக்கு முகத்தை மறைச்சிங்க? அப்ப ஏதோ ஒண்ணு அவருக்கு குற்ற உணர்ச்சி அல்லது கூச்சம் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால அவர் அதான் அமித்ஷா அப்படின்னா அவங்க ரொம்ப அருவருப்பா கருதுறாங்க. அமித்ஷாவை பார்த்துட்டு வரும்போது நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாது, அமித்ஷா தான் கூட்டணி தலைமைன்றதை வெளியே யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் அவ்வளவு ரகசியமா வச்சுக்கிறீங்க? அமித்ஷா என்ன அவ்வளவு, நான் தான் மறுபடியும் கேட்கிறேன், அமித்ஷா என்ன அவ்வளவு சொல்லத்தகாத பேரா? அமித்ஷா என்ன அவ்வளவு இதான பேரா? ஏன்னா ராகுல் காந்தி மோடின்னு பேசுனதுக்கு மோடி என்றால் குற்றவாளியா அப்படின்னு கேஸ்லாம் போட்டாங்கல்ல, அமித்ஷா என்றால் குற்றவாளியா? ஏன் அமித்ஷா பேரை சொல்ல தயங்குறீங்க? மோடியா லேடியான்னு சேலஞ்ச் பண்ண, கூட்டணிக்கு யாரும் தேவையில்லை, தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொன்ன, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதா கண்ணு கெட்டிய தூரம்னு முன்னாடி பார்த்துட்டாங்க. அவங்க பின்னாடி பார்த்துருந்தாங்கன்னா நிறைய பார்த்துருப்பாங்க. பூரா பேரும் கத்தியோட தான் நின்று இருக்கானுங்க. ஜெயலலிதா ஓபிஎஸ் இன்னைக்கு சொல்றாருல, ஜெயலலிதா எப்ப சாவாங்கன்னு காத்திருந்தாங்க போல அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாருல, கண் கலங்கி பேசுறாருல, நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு தர்ம யுத்தம் தான் அப்படின்றாரு. அப்ப ஓ பன்னீர்செல்வத்துக்கு உள்ள இருந்து சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கு, சசிகலாவுக்கு உள்ள இருந்து சில உண்மைகள் தெரிஞ்சிருக்கு, ஜெயலலிதாவுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்க எல்லாரையும் உங்களுடைய இடத்திலே உட்கார வச்சிருந்தாங்க ஜெயலலிதா, நகர விடாம. இப்போ ஜெயலலிதாவுக்கும் துரோகம் பண்ணி, கட்சி தொண்டர்களுக்கும் துரோகம் பண்ணி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் பண்ணி, முந்தா நேத்து செத்து போனாரு சிவா திலீபன். இப்போ வரைக்கும் அஞ்சலி செலுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வார்த்தை இல்லையா? சிவா திலீபன் எதனால செத்தாரு? டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தன்னுடைய உயிரை கொடுத்தார். சிவா திலீபன் எதனால செத்தார்? இந்தி திணிப்புக்கு எதிராக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இந்தி திணிப்பு ரயில்வே நிலையங்கள்ல பூரா நடுவுல தமிழ்ல இருந்ததையும் இங்கிலீஷ்ல இருந்ததையும் மாத்தி நடுவுல ஹிந்தியில வைக்கிறான், பெரிய பெரிய எழுத்துல. அதை போய் அழிக்கிறாங்க. எடப்பாடி கூட்டணியில தானே இருக்கிறாரு, சொல்ல வேண்டியதானே அமித்ஷாட்ட. இந்த ஹிந்தி பரப்புறதுக்கு பொறுப்பு அமைச்சர் யாருன்னா அமித்ஷா தான். அமித்ஷாட்ட சொல்ல வேண்டியதானே, ஹிந்தி இப்படி எழுதாதீங்க தப்பு அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்ப அதுக்கு எதிராகவும் பேசல, டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தான் செத்து இருக்கிறாரு. அன்னைக்கே இவர் டெல்லியில போய் காவல் காக்குறாரு. ஏன் சிவா திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த முடியல? சிவா திலீபனுக்கு அஞ்சலி செலுத்த முடியாத அளவுக்கு உங்களுக்கு தமிழர் மீது வெறுப்பு வந்துருச்சா? அல்லது தமிழ்நாட்டில இருந்து நீங்க வெளியே போயிட்டீங்களா? நேத்து உகாதி பண்டிகை, பணம் மனசார எல்லாரும் வாழ்த்து சொல்லுவோம், நீங்களும் வாழ்த்து சொன்னீங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்காக உயிரை கொடுத்த ஒருவனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்த முடியல உங்களால? நீங்க நேர்ல எல்லாம் போக வேண்டாம், நீங்க நல்ல கண்ணு சாவுக்கே நேரில் வராதவர். ஆனா யோசிச்சு பாருங்க, எடப்பாடி வீட்டுல எந்த நிகழ்ச்சினாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் நின்று இருக்கிறாரு. அவங்க அம்மா இறந்ததுக்கு வீட்டுல போய் நின்னாரு. ஓ பன்னீர்செல்வம் மனைவி இறந்ததுக்கு வீட்டுல போய் நின்னாரு. அந்த மாண்பு எங்க போச்சு? அந்த மாண்பு என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அமித்ஷா கிட்ட அடகு வைக்கும் போது தான் தமிழன் என்கின்ற அடையாளத்தையும் சேர்த்தே தான் அவர் அடமானம் வைத்திருக்கிறார். அதனாலதான் தமிழ்நாட்டிற்கு தேவையற்ற ஒரு தலைவராக எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறார். அதிமுக நோமோர டிராவிடியன் பார்ட்டி அப்படின்றத சிவா திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தாததன் மூலமாக வெளிப்படையாக அதிமுக அறிவித்திருக்கிறது. என்னன்னு,
நாங்கள் தமிழர் கட்சி அல்ல, நாங்கள் திராவிட கட்சி அல்ல அப்படின்றத இதை விட வெளிப்படையா வேற யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஒத்துக்கிட்டாங்க. இந்துத்துவ லைன்ல பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப ஆன்டி தமிழ் லைன்லயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் என்ன வாங்க, டெல்லி என்னென்னலாம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. டெல்லி என்னென்ன சொல்லும், தமிழ்நாட்டில் தமிழனுக்கே வேலை கிடைக்காத அளவுக்கு டெல்லி ஒரு திட்டத்தை சொல்லும். அதை எடப்பாடி பழனிசாமி கூசாம அமல்படுத்துவாரு. இதுதான் எடப்பாடியினுடைய ஒரே அஜெண்டா. அப்ப அதிமுகவை காலி செய்து பாஜக வருவதை விட அதிமுகவையே பாஜகவாக மாற்றுகின்ற வேலையை பாஜக செய்து விட்டது. அதை எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்கள பணியாளராக நின்று அந்த வேலையை செய்து கொடுத்திருக்கிறார். ரொம்ப அருமையான வேலை பார்த்திருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழர்னா யாரு, தமிழர் உணர்வுனா என்னன்றதை உணர்த்துவாங்க. நீங்க அடகு வச்சுட்டாங்க, அமித்ஷாவுடைய சொல்லுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் சொல்றீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எடப்பாடி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டில் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வர மாட்டேன் அதானே. அப்படி இல்ல, பாஜகவுக்கு 28ல இருந்து 29 தொகுதி தான் அப்படிங்கிறதும் இல்ல, ஒட்டுமொத்தமா என்டிஏக்கு 45 சீட்டு தான் அப்படிங்கிறதுலையும் தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறதையும் விஜயை உள்ள சேர்த்துக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. அப்படியா? விஜய் உள்ள சேர்த்து விடாதுன்னு அவர் சொன்னாரா? ஆமா, அவர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா பேச்சு அடிப்படை. விஜய் உள்ள சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாரா? அதனாலதான் பியூஷ் கோயலுக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்துச்சு. இப்ப அமித்ஷா சந்திக்க போறாரு. அப்புறம் எதுக்காக எடப்பாடி பழனிசாமி விஜயை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க, வந்துட்டாங்க வரப்போறாங்க அப்படின்னு கொடிய தூக்கி, அது அவர் தனியா பேசும்போது இப்ப பாஜகவுல பேசுது. தனியா எங்க பேசினார்? அப்பவும் பாஜகவோட கூட்டணியில தானே இருந்தாரு. பாஜக கூட்டணியில இருக்கும் போதேதான் நடிகர் விஜயை பத்தி தப்பா பேசாதீங்கன்றாரு. கொடியை தூக்கி காட்டினோடனே வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு உற்சாகம் அடைந்தாரு. ஏன்? இப்ப என்னன்னா 2.5 பிரிக்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு வேளை பஞ்சாயத்து வந்திருக்கலாம். ஆனா அந்த பஞ்சாயத்தையும் முடிவு பண்ணும் இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறானா? எடப்பாடி பழனிசாமி இல்ல. அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது எது அப்படின்னா டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பாக்குறதுல மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. அதை மறைப்பதற்காக இப்ப என்டிஏவுக்கு எத்தனை சீட்டு சொல்றாங்க? என்டிஏவுக்கு 48, பாஜகவுக்கு 28 அல்லது 29 அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்டிஏவுக்கு எதுக்காக 45? டிடிவி இருக்காரு. அப்ப நீங்க என்டிஏல இல்லையா? இல்ல, அதிமுக இருக்கு, அதிமுக கூட பாஜக இருக்கு, பாஜக கூட வேறு சில கட்சிகளும் சேர்ந்து இருக்கு. சரி, அப்ப பாஜக கூட்டணிக்கு 45 கரெக்டா? எடப்பாடி பழனிசாமிக்கு தனியா. இது கூட்டணியா? ஏங்க, இது ரெட்டலை போட்டி போற இடங்கள், இதெல்லாம் தாமரை சின்னத்திலேயோ இல்ல அது கீழேயோ போட்டி போற இடங்கள். ஓ, அப்ப சின்னத்தின்படி தான் கூட்டணியை பிரிக்கிறாங்க, கட்சியின்படி பிரிக்கல. தாமரைக்கு இத்தனை சீட்டு, ரெட்டலைக்கு இத்தனை சீட்டு, அப்படிதான் பிரிக்கிறாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, யாரா இருந்தாலும் ரெட்டலையில போட்டிட்டா வான்னு சொன்னாங்க. அதை ஏத்துக்கிட்டு போனாங்க. தமிழ்மன்னன் சாரி இருந்தாரு, கருணாஸ் இருந்தாரு, எல்லாம் என்ன பண்ணாங்க, கடைசியில வேல்முருகன் இருந்தாரு, எல்லாம் என்ன பண்ணாங்க, திமுகல சேர்ந்துட்டாங்க, கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபேக் நியூஸ், வேல்முருகன் வெளியே இருக்கிறார் அப்படின்னு. யாரு? பாலிமர். இவங்களுக்கு பாலிமருக்கு வேல்முருகனை வச்சும் அண்ணன் திருமாவளவனை வச்சும் ஃபேக் நியூஸ் போடலன்னா தூக்கம் வராது. இப்போ இப்படி பத்திரிகையாளர்கள் பல பேர் அவங்களுடைய கற்பனைகளை உலா விட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கற்பனையின் மூலமாக அவங்க ஒரு பெர்செப்ஷனை பில்டு பண்ண பார்க்குறாங்க. எடப்பாடி தான் வலிமையான தலைவர் அப்படின்றத பில்டு பண்ண பார்க்குறாங்க. அது உண்மையா இருந்தா அந்த நரேட்டிவ் தானா செட் ஆகும். அது உண்மை இல்லை. களத்துல அதிமுக தான் இன்றைக்கும் பெரிய அளவில் செல்வாக்கோடு இருக்கிறது. ஆனால் வேலை பார்க்கிறதா என்றால் இல்லை. அந்த வேலையை அவங்க பார்த்திருந்தாங்கன்னா அதிமுக வலுவான ஒரு அணியாக ஆட்டோமேட்டிக்கா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். அந்த ப்ரொஜெக்ஷன் வராததுக்கு காரணம் அவங்களுடைய செயல்திறனின்மை தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அவர்கள் செயல்படாமல் இருந்துவிட்டு, அவர்கள் சும்மா இருந்துவிட்டு, பத்திரிகையாளர்கள் அப்படின்னு வர்றாங்க, அவங்க ஏடிஎம்கேவுக்கு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணணும் விருப்பப்படுறாங்க. தப்பே இல்லை, தாராளமா பண்ணட்டும். இருந்தா தானே பண்ணுவீங்க. கல் இருந்தா பெரிய கல்லுன்னு சொல்லலாம், மண் இருந்தா நிறைய மண்ணுன்னு சொல்லலாம். இல்லாத ஒண்ண என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க? ஒரு சின்ன கல்லை நீங்க செங்கல்னு கூட சொல்லலாம், ஒரு சின்ன கல்லை நீங்க மலைன்னு கூட சொல்லலாம். என்ன பாக்குறவங்க கண்ணை சின்னதா வச்சு பார்த்தோம்னா கல்லு மலை மாதிரி கூட தெரியும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல நீங்க எதை காட்டுவீங்க? எடப்பாடி பழனிசாமிகிட்டையோ பாஜக கிட்டையோ தமிழ்நாட்டிற்கு என்று ஏதாவது திட்டம் இருக்கா? 10,000 ரூபாய் கருணை தொகைன்றாரு. எப்படி கொடுப்பீங்கட்டா உங்கள்கிட்ட வரி வாங்கி தான் கொடுப்பேன்றாரு. நான் எப்படி உங்க எல்லார்ட்டையும் 100 ரூபா வாங்கி பணக்காரனானோ அதே மாதிரி நீங்களும் ஒரு கூட்டத்தை போட்டு 100 ரூபா வாங்கி நீங்களும் பணக்காரனாவுங்கன்றாரு. அதாவது நான் உங்களுக்கு வரி கொடுத்து அந்த வரியை நீங்க எனக்கு திருப்பி கொடுக்குறதுக்கு அவனே வச்சுட்டு இருப்பான்ல. எதுக்கு கூடுதலா வரி போட்டு கூடுதலா? இப்ப இதுல என்னன்னா திமுக 2000 அவங்க 10,000 2000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறேன்றான். நீங்க 10,000 ரூபாய் ஒன் டைம் கொடுக்குறேன்றீங்க. ரெண்டுக்கு என்ன இது? எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப கண்ணுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கிட்ட சரி பெண்கள் பாதுகாப்பு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? டிஜிபி போடுவோம். டிஜிபி போட்டா தடுத்துருவீங்களா? ஜெயராஜும் பென்னிக்ஸும் கொல்லப்பட்டாங்கல்ல, அப்ப டிஜிபி இருந்தார்ல,
பொள்ளாச்சியில பாலியல் கொடுமை நடந்துச்சுல, அப்ப டிஜிபி இருந்தார்ல, அவர் என்ன பண்ணாரு? டிஜிபி போய் பொள்ளாச்சியில் நடந்த அப்புறம் தடுத்திருக்க வேண்டியதானே, அல்லது உடனே போய் தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்க வேண்டியதானே, ஏன் பண்ணல? அப்ப டிஜிபி போட்டா பிரச்சனை தீரும்னு பச்சையா போய் சொல்றாரு. டிஜிபி இருக்கும்போது தானே கொடநாடுல கொலை கொள்ளை நடந்தது. டிஜிபி இருக்கும்போது தானே தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. டிஜிபி இருக்கும்போது தானே பொள்ளாச்சியில பாலியல் கொடுமை நடந்தது. டிஜிபி இருக்கும்போது தானே ஜெயராஜ் பெனிக்ஸ் கொடூரமா தாக்கி கொலை செய்யப்பட்டாங்க. டிஜிபி இருக்கும்போது தானே இவ்வளவு நடந்துச்சு. அப்ப டிஜிபி போட்டா எப்படி சரியா போகும்? அப்ப தீர்வு என்ன தெரியாது. ஒத்துக்குங்க, உங்களை கன்ஃபரன்ட் பண்றதுக்கு சாக்ரட்டிஸ் எல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, சாமானியன் போதும். என்ன தீர்வுன்னு கேட்கிற கேள்விக்கு எடப்பாடி கிட்ட இப்போ வரைக்கும் பதில் இல்லை. டிஜிபி போடு, டிஜிபி போடு, டிஜிபி போடு. நீங்க வந்தா எப்படி தீர்ப்பீங்க? இப்ப நீங்க வந்த உடனே சட்டத்துறை அமைச்சரா யாருக்கு பொறுப்பு கொடுப்பீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கா சிவி சண்முகத்துக்கா? சிவி சண்முகத்துக்கு பொறுப்பு கொடுப்பீங்க. அவர் வந்த உடனே என்ன பண்ணுவாரு? அவர் கனவை நிறைவேற்றுவாரா? கேவலமா இல்ல? சரி, திண்டுக்கல் சீனிவாசனா கூட்டுறவுத்துறை அமைச்சரா கொடுக்குறீங்க, அவர் என்ன திட்டம் அறிவிப்பாரு? ரேஷன் கடையில் பாவாடை வழங்கும் திட்டம் அறிவிப்பாரு. அவர் பாவாடை வழங்குன்னா சொன்னாரு, பாவாடை யார் கட்டி விடுவான்னு பேசுறாரு. எவ்வளவு அருவருப்பான பேச்சு! இவங்களை வச்சு இவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறாரா எடப்பாடி பழனிசாமி? அந்த பக்கம் எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னும் பல பேர். எடப்பாடி இன்னும் வாயை திறக்கல. வாயை திறந்தாருன்னா என்ன வரும்னு தெரியாது. அவர் பேசாம இருக்கிற வரைக்கும் அவருக்கு நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுற வேண்டியதான். அவர் வேணா பரவாயில்ல, அவர் வந்து தெரியல, அது அறிக்கை கொடுக்க சொன்ன, அறிக்கை ரெடி ஆயிடுச்சப்பா அப்படின்னு பக்கத்துல கேட்டு, இல்லை நாளைக்கு அறிக்கை கொடுத்துறேன் அப்படின்பாரு. அறிக்கை கொடுத்தா போதும், அவ்வளவுதான். அரசியல் கட்சி நடத்துறது, கட்சி நடத்துறதுன்றது வந்து செயல்படுவது. அந்த செயல்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி தகுதியற்ற நபராக இருக்கிறார். அதனாலதான் அவர் அதிமுகவை வந்து பாஜகவினுடைய அடிமையாக மாற்றி இருக்கிறார். பாஜகவினுடைய அடிமையாக அவர் மாறியது மட்டுமல்லாமல் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சகாக்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். அதுல 1-2 பேருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவங்கள ஓரம் கட்டிட்டு டம்மி பண்றது, கார்ல ஏத்த மாட்டேன்னு விரட்டி அடிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவர் எப்படி களத்துல ஓட்டி கேட்க போறாருன்றது அதிமுக காரங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருக்குது. அவர் வந்து ஊர் ஊரா கேரவன் எடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு போனாரு. அந்த பிரச்சாரத்துக்கு போன இடத்துலயாவது உருப்படியா ஏதாவது பிரச்சாரம் பண்ணாரு? இந்நேரம் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சாரம் அப்படின்னா எவ்வளவு பெரிய லைம்லைட் கிடைச்சிருக்கணும். அதுல லைம்லைட் ஏன் வரல? விஜய்க்கு கொடுக்குறாங்க. விஜய் என்னென்ன பேசுறாருன்னெல்லாம் போடுறாங்க. எடப்பாடி பேசுனது ஏன் வரல? இத வந்து யார் கேட்கணும்? ஏடிஎம்கே கேட்கணும். ஊடகங்களை திமுக கட்டுப்படுத்து. திமுக கட்டுப்படுத்துனா எதுக்கு விஜய் பேசுறத போட சொல்லுது திமுக? இப்ப திமுக வந்து விஜய் வளர்த்து விடணும்னு நினைக்குதா? அப்ப அதையும் நீங்க தானே பேசணும். நீங்க எதை தான் பேசுவீங்க? எந்த நரேஷனை தான் செட் பண்ணுவீங்க? எந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் பில்டு பண்ணுவீங்க? உங்களுக்கு பெர்ஸ்பெக்டிவ் பில்டு பண்ண தெரியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று இருந்தாதான், இமேஜ் இருந்தாதான் ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். ரிஃப்ளெக்ஷன் இருந்தாதான் அதை ஷேடோவை மான்ஸ்டர் ஆக்கி நீங்க கண்டபடி கதை எழுத முடியும். இமேஜும் கிடையாது, ரிஃப்ளெக்ஷனும் கிடையாது, ஷேடோவும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி ஒரு மான்ஸ்டர்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. எப்படியாவது தப்பிச்சு வாங்க. தப்பிச்சு வந்தாலும் உங்களால வந்து சர்வைவ் ஆக முடியாது. இடி, சிபிஐன்னு பல லேப்டாக் ஏஜென்சிஸ் வந்து உங்களை சுத்தி நின்று உழைக்கும். ஒன்றும் பண்ண முடியாம வீட்டில் உட்கார வைப்பாங்க. பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டீங்க. நன்றி.